ப்ரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் இன்னொரு விஷயமா இந்த வீக்லி டிவோஷன்ஸில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி தேவனான கர்த்தர் நம்ம இடத்துல என்ன பேசுகிறாருன்னு பார்க்கலாங்களா? எடுத்து வாசிக்கலாம். லூக்காம் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 24வது வசனத்தை. And they came to him and awoke him, saying, Master, Master, we are perishing. Then he arose and rebuked the wind and the raging of the water, and they ceased, and there was a calm. அமேன். இன்றைக்கி நிறைய பேர் நம்மளோட வாழ்க்கையில் இப்படி தாங்க யோசித்து கொண்டு இருக்கிறோம். இந்த டிசைபிள்ஸ் போல தான் நம்மளும் புலம்பி கொண்டு இருக்கிறோம். என்னடா ஆண்டவரை நம்பணும், ஆண்டவர் கூட தான் இருக்கிறோம், ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு, நம்ம ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் நான் எது கையிட்டு செய்தாலும் என்னோடய வாழ்க்கையில் வாய்க்கவே மாட்டிருக்குதுடா. என்னடா பண்ணுறது? நான் எது செய்தாலும் ஆண்டவரே, எனக்கு எந்த பக்கம் போனாலும் எனக்கு போராட்டமாக இருக்குது ஆண்டவரே, என்னால் முடியலப்பா, நீங்கள் என் கூட தான் இருக்கிறீங்களா ஆண்டவரே. உண்மையாகவே ஆஃபீஸுக்கு போனால் அங்கே இருக்கிறவங்களும் எனக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க ஆண்டவரே. என்னோடய வேலையிலையும் டார்ச்சராக இருக்குது, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்டாக இருக்குது ஆண்டவரே. என்னோடய வாழ்க்கையில் நான் எந்த ஒரு பிஸ்னஸ் தொடங்கினாலும் அது லாபமாகவே அமைய மாட்டிருக்குது ஆண்டவரே. நினைத்து கொண்டு இருக்கிறீங்களா? அவங்கள நோக்கி தான் ஆண்டவர் இன்றைக்கி இந்த வசனத்தை பேசி கொண்டிருக்கிறார். ஆமாங்க, ஆண்டவரான இயேசு கிறிஸ்து இக்கரையிலேருந்து அக்கறைக்கு தன்னோட டிசைபிள்ஸை கூப்பிட்டு கொண்டு போகிறாராம். அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு ஊழியத்தெல்லாம் செய்துட்டு சரி கொஞ்ச நேரம் உறங்கலான்ட்டு அவர் உறங்கியிருக்குவாருன்னு நினைக்கிறேங்க. தூங்கியிருக்கிறாரு. அந்த நேரத்தில் பார்த்தோன்னா தன்னோட டிசைபிள்ஸ் எல்லாம் உக்காந்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்களாம். அப்போ பார்த்தா there is a big storms and a wind arising in the sea. போட்டில் அவங்க இருக்கும்போது ஸ்டாம்ஸும் விண்டும் நோக்கி தன்னோட டிசைபிள்ஸ் நோக்கி வந்துட்டு இருக்குதான். அப்போ டிசைபிள்ஸ் எல்லாம் பேசிக்கலாங்களாம், என்னடா நம்ம இவரை நம்பி வந்தோம், இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்தோம், ஆனால் இவர் பார்த்தா நல்லா தூங்குறாரு, நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா என்று சொல்லும் போது தான் இயேசு கிறிஸ்து போய் எழுப்புறாங்களாம். ஆண்டவரே எழுந்துக்கங்க, எழுந்துக்கங்க, வி ஆர் பெரிஷிங், நாங்கள் அழிய போகிறோம், எழுந்துக்கங்கன்றாங்களாம். அதன் போல தான் இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையிலையும் ஆண்டவரே என்னால் முடியலப்பா, என்னால் இந்த வாழ்க்கை என்னால் முடியல ஆண்டவரே, நான் மறித்து போகிற ஆண்டவரேன்ற சூழ்நிலை மேலே கூட இருக்கிறீங்களா? இன்றைக்கி தேவனான கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய எல்லா சூழ்நிலை மேலே காட் ரெபியூக்ஸ், ஆண்டவர் எழுந்து சொல்லுகிறார், ஈ ரெபியூக் த விண்ட் அண்ட் த ஸ்டாம்ஸுங்களாம். அதன் போல தான் இன்றைக்கி உங்களோட வாழ்க்கை எல்லா சூழ்நிலைமைகளையும் இது என்னால் முடியல ஆண்டவரே என்று கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது இஸ் ரெபியூக்கிங் என்றால் அவர் கண்டிக்கிறாராம். உங்களுடைய எல்லா சூழ்நிலைமைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குவார். கவலையே படாதீங்க. எழுந்து தேவனான கர்த்தர் சொல்லுகிறார், பட் he said to them, where is your faith? இன்னைக்கு ஆண்டவர் அதே ஆண்டவர் தான் நம்மளை நோக்கி கேட்குறார், உன்னுடைய விசுவாசம் எங்கே போனது? தேவனான கர்த்தரை தெரிந்து கொண்ட நாட்களில் உன்னோட விசுவாசம் இருந்தது போலவே இப்பொழுதும் அதே விசுவாசத்தை தேவனான கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டே தேவனான கர்த்தர் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். ஆமாங்க, நான் ஒரு காரியத்தை யோசித்தேன். ஆண்டவரே, டிசைபிள்ஸ் வந்துட்டு உங்கள் கூடவே தான் இருந்தாங்கப்பா, நீங்கள் செய்த எல்லா அற்புதங்களையும் பார்த்துருக்குறாங்க ஆண்டவரே. கானா ஊரில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினீங்க, லெப்பரை வந்துட்டு நீங்கள் சுகமாக்குனீங்க, எவ்வளோ அற்புதத்தை அவங்க பார்த்துருக்குறாங்க ஆண்டவரே. ஆனாலும் அவங்களுடைய விசுவாசம் எப்படி ஆண்டவரே அவங்களோட விசுவாசம் எப்படி ஆண்டவரை சறுக்கினது நான் யோசித்த போது தான், எஸ், ஈவன் a strong believer can fall, but the moment that you take God inside your heart, ஆண்டவர் மேலே பரிபூர்ணமாக முழுவதுமாக இருக்கும்போது நம்முடைய விசுவாசம், அவர் மேலே விசுவாசம் இருக்கும்போது ஆண்டவராக கர்த்தர் உங்களை நோக்கி சொல்லுகிறார், அவர் ஆளக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லையா. He can stop all your storms. இன்றைக்கி உங்களுடைய சூழ்நிலைமைகளை அவர் தடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதுக்கப்புறமா 8வது அதிகாரம் 25வது வசனத்தில் பார்த்தோன்னா, he rebuked and they were afraid and marveled, saying to one another, who can this be? For he commands even the winds and the water and they obey him. ஆமாங்க, இங்கே பார்த்தீங்களா, winds and the water obeys the Lord. நம்ம மாத்திரம் தேவனான கர்த்தர் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா முழுமையான நம்பிக்கை, முழுமையான விசுவாசத்தை வைத்துவிட்டு அவருக்கு கீழ்ப்படியணுமா, அவரை கீழ்ப்படிந்து அவருக்குள்ள விசுவாசத்தோடு வாழுகிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் இதுதான் சொல்லுகிறார், டு நாட் வரி. காட், தேவனான கர்த்தர் உங்களுடைய எல்லா ஸ்டாம்ஸையும் அழித்து போட அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமாங்க, இந்த வாரம் முழுவதுமாக, இந்த நாட்கள் வரப்போகிற நாட்கள் முழுவதுமாக கவலையே படாதீங்க, இயேசுவை பிடித்து கொள்ளுங்கள். கீப் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் யோர் போட். உங்களுடைய வாழ்க்கையின் படகுல தேவனான கர்த்தரை வைத்து கொள்ளுங்கள்.
பிரேஸ் தி லார்ட். இன்னொரு விஷயமா இன்னொரு வீடியோவில் பார்க்குற மட்டும் தேவனான கர்த்தர் உங்களை எல்லாரும் பலப்படுத்தட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் bless யூ.